இந்த கான்ட்ரவர்சி தேவையில்லை. கிரெகோரியன் கேலண்டர் படி ஜனவரி 1 புது வருஷம். கிரெகோரியன் கேலண்டர் படி நான் ஃபாலோ பண்ணுற தமிழ் பஞ்சாங்கப்படி சித்திரை 1 தான் புது வருஷம். இது தை 1ஆம் தேதி என்னை பொறுத்த வரைக்கும் பொங்கல் திருநாள், விவசாயர் திருநாள், தமிழர் திருநாள் ஏற்றுக்கிறேன். அதான் ஒருத்தருடைய அவங்க நம்பிக்கையில் பண்ணிக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு கேட்டாக்க அது சித்திரை 1 தான். ஏன்னா எல்லாருமே தெரியும் உங்களுக்கெல்லாம், யாராவது கல்யாணம் வச்சாங்கன்னா கூட பஞ்சாங்கம் பார்த்தா முகூர்த்த நாள் வைக்கிறாங்க. அந்த பஞ்சாங்கத்தை பார்க்கும்பொழுது அது அந்த சித்திரை 1 தான் புது வருஷம் எடுத்துக்கிறாங்க. அது மற்றவங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எந்த நாளை வேணால் எல்லாரும் நல்லா கொண்டாடட்டும். நிறையா கொண்டாடி நிறைய நேரம் லீவ் விட்டாங்கன்னா அதை பற்றி எனக்கு ஆட்சேபனே கிடையாது. இந்த 2026 தேர்தல் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குங்கிற குரல் ஓங்கி ஒடிச்சுட்டே இருக்கு. இது ஒன்றும் ஒரு புதிய சிந்தனையோ, ஒரிஜினல் சிந்தனையோ, ஒரு யுனிக் சிந்தனையோ, உலகத்தில் யாருக்குமே உதிக்காத சிந்தனையோ கிடையாது. எல்லா அரசியல் கட்சிக்கும் என்ன எதிர்பார்ப்பு? தங்களுடைய பிரதிநிதிகள் தேர்தலில் நிற்கணும், தங்களுடைய பிரதிநிதிகள் தேர்தலில் ஜெயிக்கணும், தங்களுடைய பிரதிநிதிகள் தேர்தலில் ஜெயிச்சாங்கன்னா அரசாங்கத்தில் இடம் பெறணும். அதுக்கு தானே கட்சியாக இருக்கிறாங்க. இல்லாட்டி நாங்கள் பண்ணல லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப்னு போடுவோம்ல. எல்லா அரசியல் கட்சிக்கும், உலகத்தில் இருக்கிற ஜனநாயக நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும், தேர்தலை சந்திக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அதே சராசரியான எதிர்பார்ப்பு தான் காங்கிரஸ் கட்சிக்கும் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணிக்கு இந்திய அளவில் தலைமை தாங்கிறது. இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது. காங்கிரஸ் கட்சி அந்த கூட்டணியில் தான் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். அதற்காக தான் 5 நபர் குழு இருக்கிறது. திஸ் இஸ் த அஃபிஷியல் பொசிஷன் ஆஃப் த காங்கிரஸ் பார்ட்டி. காங்கிரஸ் பார்ட்டிக்குள்ள பல பேருக்கு பல ஒப்பீனியன் இருக்கும். இட்ஸ் a large political party. People will have multiple opinions. We are a democratic open party, so people will have multiple opinions. But the party itself is officially in the India Alliance, which we lead, and we are only in discussion with the DMK officially. சார், தாவேக தலைவர் விஜய் அவர்கள் மீண்டும் சிபிஐ முன்னாடி 19ஆம் தேதி ஆஜராகணும்னு இருக்காங்க. சிபிஐ மூலமாக அவருக்கு ஏதாவது அழுத்தம் கொடுக்குறாங்க தெரியல. அவர் தான் பிரஸ் கான்ஃபரன்ஸ், நான் இப்போ கொடுக்குற மாதிரி அவர் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்து என்ன ஆச்சுன்றது அவர் தான் விளக்கணும். இது வாடிக்கை தான். எந்த ஒரு என்கொயரியாக இருந்தாலும் டெல்லிக்கு கூப்பிட்றது தானே சிபிஐக்கு வாடிக்கை. அதனால் இது எக்ஸ்பிளனேஷன் அவர் தான் கொடுக்கணும். ஆனால் நான் சொல்கிறேனே, இது கரூர் சம்பவம். அதற்காக அவங்க என்கொயரி பண்ணுறாங்க. சிபிஐ என்கொயரியை கேட்டதே டிவிக்கே தான். அதற்கு அதுக்கு இணங்கி தான் கோர்ட்டும் அந்த ஆர்டர் கொடுத்தாங்க. இப்போ அதுக்கு அந்த இன்வெஸ்டிகேஷனுக்காக போயிட்டுருக்காங்க. அதில் என்ன கேள்வி கேட்டாங்க, என்ன பதில் சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. அது அவர் தான் சொல்லணும். நல்லா வரட்டும், வந்த உடனே சொல்லுவார், எனக்கு தமிழ் கலாச்சாரம் தான் ரொம்ப பிடிக்கும். காலையில் நான் இட்லி தோசை தான் சாப்பிட்றேன், மத்தியானமாக தான் புளியோதரை தான் சாப்பிட்றேன், வேட்டி போட்டால் தான் எனக்கு தூக்கமே வருகிறது, எனக்கு ராத்திரி தூங்கணும்னா நான் பாரதியார் கவிதை கேட்டு தான் தூங்குறேன், நான் திருக்குறளை படிக்காத நாளே இல்லைன்னு சொல்லுவார். இது ஒரு 4 மாதத்துக்கு சொல்லுவார். 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888838. இமெயில் advt@dttv.in.